வந்துட்டியாப்பா? ஆமாம்மா. நீ எவ்வளவு பெரிய ஆளாயிட்ட, எனக்கு அடையாளமே தெரியல. ஆமாமா, நீ என்ன பார்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சுல்ல? என்னமாப்பா, இப்போ அவனை வந்து சேர்ந்து எனக்கு அதுவே போதும். ஆமா, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதாமா, வந்து ஒரு ஆள் மூலமா நீங்க இருக்கிற இடத்த விசாரிச்சுட்டு வந்து சேர்ந்தமா. அப்படியா? ஆமாம்மா. உட்காந்து நான் போய் பலாரம் எடுத்துக்கிட்டு வரேன். சரி. பரவாயில்லமா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது லட்டெல்லாம் ரொம்ப பிரியமா சாப்பிடுங்க. எனக்கு தப்பிக்கலமா. என் கண்ணில் சாப்பிட்டுமா சாப்பிடு. சின்ன வயசுல சரியா பள்ளிக்கூடம் போகாம காலி பசங்களோடு சேர்ந்துகிட்டு கண்ட இடத்துலயும் திருடு. நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த திருட்டு பழக்கம் போகாதேன்னு நினைச்சு ஒரு நாள் நீ கட்டி வச்சு இனிமே திருடாதேன்னு சொல்லி அடிச்சு அன்னைக்கு வீட்டை விட்டு போனவன் இன்னைக்கு தான் திரும்பி இருக்கு. ஏன்பா நீ இப்ப திரும்பிட்டீங்க? நான் தெரிந்து எத்தனையோ வருஷம் ஆச்சுமா. இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. என்னடாது சாப்பிடாம இருக்கிற? ஒண்ணு இல்லம்மா, நான் சென்னையில ஒரு வட்டி கடையில வேலை பாக்குறேன். இங்க ஊத்தி எனக்கு கொஞ்சம் பணம் தரணும், அதை வசூல் பண்ணிட்டு போறேன். அந்த பணம் தான் இது, வேற ஒண்ணும் இல்லம்மா. அப்படியா? இந்த ராஜம்மா கொடுத்து வச்சவன். நான் பெற்றது 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்களை 2 கோடிக்கு சமம். ஆமாமா. ஆமா, நீ கிராமத்துல இருந்து எப்பமா இந்த ஊருக்கு வந்த? உன் தம்பி இங்கதான்டா வேலை பாக்குறான். என்ன மாதிரி என் தம்பி வேலை பாக்குறானா? அம்மா, தம்பியை நான் 4 வயசுல பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஆமா, அவன் என்ன வேலைமா பாக்குறான்? அதாவது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற ரகசிய போலீஸ் இலாக்காவில வேலை பாக்குறான். என்ன சொன்ன? என்னடா அது, ஏன் தீர மாதிரி முடிக்கிற? இல்லம்மா, அவன் இந்த வேலை பாக்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. போய் அவன் போலீஸ்லயா சேரணும்? என்னப்பா இப்படி சொல்ற? ஒரு மனிதன் தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யறதுக்கு அருமையான சந்தர்ப்பங்களை உண்டாக்கி கொடுக்கிறது போலீஸ் இலாக்கா ஒண்ணுதாங்கிறது என் அபிப்பிராயம். இருந்தாலும் அவன் ஒரு வக்கீலா இருந்தா நமக்கெல்லாம் எவ்வளவோ சௌகரியமா இருந்திருக்கும். இத பாரு, நீ 1000 சொன்னாலும் சரி, நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் போலீஸ்ல சேரணும்னு நான் ரொம்ப நாளா ஒரு வைராக்கியம் வச்சிருந்தேன். அந்த வைராக்கியம் நிறைவேறிடுச்சு. இங்க இருக்கட்டுமா, எனக்கு கூட சந்தோஷம் தான். அம்மா, ரயிலுக்கு நேரம் ஆச்சு, நான் வரேன். என்னடா அது வலது வராதமா போறேங்கிற? உன் தம்பி உன்னை பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கா? இரு வந்துடும். அம்மா, எனக்கு கூட தம்பியை பாக்கணும்னு ஆசைதான். என்ன பண்றது, பிரத்யார பணத்தை வச்சுட்டு இருக்கிறது தப்புமா? பரவாயில்லப்பா, இரு இப்ப வந்துடுவான். வர நேரம் ஆயிடுச்சு தம்பி. அம்மா, தம்பி கிட்ட சொல்லுங்க, இன்னும் 2 நாள்ல நான் கண்டிப்பா வந்துடுறேம்மா. தர்மலிங்கம் மடையன் என்ன கொன்னிட்டு இந்த நகையை எடுத்துக்கலாம்னு நினைச்சான். நான் அவனையே தீர்த்து கட்டிட்டேன். இந்த வீரமுத்துவ எந்த போலீஸாலும் பிடிக்க முடியாது. சீடி ராஜு நீங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த கேடி வீரமுத்தி வந்தான். ராஜு, உங்களுடைய கடமையாட்சியை பாராட்டுறேன். நீங்க செய்த ஒவ்வொரு சேவையும் நம்முடைய டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை. ரொம்ப நன்றி. ராஜு, உங்க அண்ணன் வந்துருந்தாப்பா. எப்பமா? காலையில.
அப்படியா? அண்ணன் எங்க சார்? ஊருக்கு போயிட்டு. என்னம்மா அது? நான் வர வரையிலும் இருக்க சொல்லக்கூடாதா நீங்க? நான் எவ்வளவோ சொன்னேன், அவன் புறப்பட்டு போயிட்டு. அம்மா, எனக்கு ஒரு அண்ணன் இருக்காருன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே தவிர அவர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. அண்ணனை பார்க்கணும்னு நான் ஒவ்வொரு நாளும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அண்ணனுக்கு தான் என்னை பார்க்கணுங்கிற ஆசை. அப்படி நினைக்காதப்பா, அவன் ரொம்ப அவசர காரியமா போயிட்டு. அம்மா, அண்ணன் எப்படி இருக்காருமா? உங்க அப்பா மாதிரியே இருக்கா. ராஜு, அவன் எவ்வளவு மாறிட்டான் தெரியுமா? இப்போ சென்னையில ஒரு வண்டி கடையில வேலை பார்க்கறானா. அம்மா, எனக்கு சென்னைக்கு மாற்றம் ஆயிடுச்சு. இந்த பாருங்க உத்தரவு. என்னப்பா இது திடீர்னு? சென்னையில இருந்து புறப்பட்ட ரயில்ல கொலை நடந்துச்சான். நான் போய் அது சம்பந்தமா துப்பு கண்டுபிடிக்கணும். இன்னைக்கே புறப்படணுமா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த துப்பறியும் வேலையில உனக்குள்ள உற்சாகம் குறையவே கூடாது. பிசினஸ். ஆமா, வட்டி பணம் இந்த மாசத்துல கட்டலன்னா சொத்து மேல அட்டாச் பண்ணுவேன். அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். வேற ஒண்ணு வரல. பத்திரிகை வந்திருக்கு, அது அங்க வச்சிருக்கேன். இன்று இரவு 10 மணிக்குள் பலகவாராவதி பக்கத்தில் உள்ள மரத்தின் கீழே 25,000 ரூபாயை கொண்டு வந்து வைக்க வேண்டும். தவறினால் இரவு 12 மணிக்கு உங்கள் பேங்க் சூறையாடப்படும். இவன் தான் அந்த ட்ரெயின்லையும் ஹோட்டலையும் கொள்ளையடிச்சவனா இருக்கணும். பாசு, எனக்கு என்னமோ பயமா இருக்குதுங்க. சீக்கிரமா என்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க. இருக்கிறதுக்குள்ள குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன் பணத்தை. நீ எடுத்து வச்சுட்டு சொல்றேன். செஞ்சாலும் செஞ்சு போடுவேன். ஏன்னா நீங்க நல்லா இருந்தா தானுங்கள நான் இருக்க முடியும். அவனோ சினிமாவுக்கு கதை எழுதியிருக்கிறான். அது ஒரு தாய் மறந்து போய் எனக்கு போஸ்ட் பண்ணிட்டான். அவ்வளவுதான். விநாசம் எல்லாம் ஒழுங்கா தானுங்கள எழுதி அனுப்பிச்சிருக்கான். நான் யார் தெரியுமா? வாலிடா. என்னை எடுக்கிறவன் பாதி பலத்தை என்கிட்ட விட்டுட்டு போயிடணும். நீங்க வாலின்னா வர்றவன் ராமனா இருந்து விட்டான்னா அதெல்லாம் இங்க நடக்காது. அப்படியே பயமுறுத்துறவங்க எல்லாம் பணம் கொடுத்தா பேங்க் என்ன ஆகுறது? இதெல்லாம் கண்டுக்காத, உதைக்கும். சொல்ல கேட்க மாட்டீங்க. Young man. What is your name? Morgan. Beautiful name. பணம் மொட்டை நான் எழுத பாண்டித்துறைக்கு உனக்கு எப்படி கிடைச்சது? அதாவது
இருக்கட்டும், எவ்வளவு பணம் எடுத்தாங்க? என் போட்டியை திறக்கிறதுக்கு விசாரி இங்க கிடையாது, இங்கிலாந்துலயும் கிடையாது, அமெரிக்கால தான் இருக்குன்னா நீ என்ன வேணா திறந்துட்ட, உன்னை பாராட்டுறேன். சுற்றுலாடு உங்ககிட்ட இருக்கிற ரிவால் வேற, உங்ககிட்ட நான் போய் தாட்ட போட்டுட்டேன், வச்சுக்கோ. பின்னால வந்து விளமாயிடுது. சுடு, அதுல என்ன இருக்குப்பா? தோட்டா வேணுமா? கடையில ஸ்டாக் இல்ல, நான் தர்றேன். அப்ப சொல்றியா? சொல்லியா? சொல்லியா? நான் தான் சாமர்த்தியசாலி நினைச்சேன். ஆனா என்னோட நீ பெரிய ஆளா இருக்க. நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சமாச்சாரம் தெரிஞ்சுக்க முடியுமா? நான் உன்னை நம்பலாமா? சத்தியமா நம்பலாம். இந்த 5-8 வார்த்தை தான் எல்லாரும் சொல்றாங்க, ஒரு தடவை சரியா நடக்கிறது இல்லை. அதான் ஒரு ரேட்டு கம்மியா சொல்லலாம். ஓஹோ, உண்மையா? ரேட்டு கம்மியா போச்சா? ஓகே, தெரியணுமா? என்ன மயங்கிட்ட சவுண்ட்லயே மேக்கப் சேஞ்ச் ஆகும். ஃபாரின்ல கூட கிடையாது. ஒரு அவதாரத்தை கண்டு முழிக்கிறிய, பல அவதாரம் எடுப்பேன். ஒவ்வொரு அவதாரத்துல ஒவ்வொருத்தன் சாவான். அப்போ திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்ல சந்திச்சது சந்தேகம் வேறையா? நிரூபிக்கிறேன். பாண்டித்துறேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு ஒண்ணும் புரியாது. நான் பகலதான் பேங்கர், ராத்திரில பேங்க் சீஃப். என் எஸ்பி இந்த 4 செவத்துக்கு தான் தெரியும். இன்னும் என் செய்யலாம் பா. மகன் ரஜாத்தி, 2 ஓவல் கொண்டா. மகன் மகன் உட்கார். இதுதான் நம்ம அந்தரங்க ஆலோசனை மண்டபம். இங்க இருந்துதான் பல திட்டங்களை தீட்டுறதுனா அதை செய்களை நிறைவேற்றுறது இவங்க. என்ன நம்மளே திணற வச்சுட்டு இவ்வளவு திறமையா யாரா இந்த பிசினஸ் இப்படி பண்றான் அவனை பார்க்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேறி போச்சு. அண்டர் கிரவுண்ட்லயே ஒரு அழகி இருக்கிறாளேன்னு பாக்குறியா? அவதான் நம்ம நடமாடும் டெலிபோன். ரஜாத்தி, அன்னைக்கு ட்ரெயின்ல மீட் பண்ணேன்னு சொன்னப்ப அந்த ஆள் தான் இந்த ஆள். வணக்கம். வணக்கம். ஆமா, திருச்சி ஹோட்டல்ல டான்ஸ் ஆனது நீங்க தானே? திருச்சி ஹோட்டல் என்ன, தேவேந்திர லோகத்துல கூட போய் ஆடுவா. ராக்கெட் சர்வீஸ் இருந்ததுன்னா அவ ஆடுறவ மட்டுமல்ல, ஆட்டி வைக்கிறவா. என்னங்க அது? நம்ம ஆள் தான், அவனுக்கு எல்லாம் தெரியலாம். மகன், நீ கேட்டது 25,000 இல்ல, 25 லட்சம் தர்றேன். நீ மட்டும் என்னோட சேர்ந்துடு.
என்கிட்ட நல்ல திட்டங்கள்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். 5 வருஷமா என்கிட்ட திறமை இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணோம்னா இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் வேலைக்கு வந்துடலாம். என்ன சொல்றேன்? சரின்னு சொல்றதை விட வேற என்ன இருக்கு? பாண்டித்தர, இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன் நிழல். நிழல்னு சொல்லக்கூடாது, உயிர்னு சொல்லு. கமான் கமான். மகன், வந்த நேரம் நல்ல நேரம். மணி அடிக்குது. கடல்ல இன்னைக்கு ஸ்மக்லிங் சரக்கு வருது. அதை வாங்கி வர்றேன்னு பணம் வாங்கி போயிருக்கிறான் ஒருத்தன். அங்க போய் விளையாடணும். நீ ராஜாடி சார், ஓ இப்படி நான் நம்ம பசங்க பொல்லாத பசங்க, எல்லா இடமும் அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உனக்கு டெஸ்ட் போயிட்டு வா. நீ நானும் நீ ஒண்ணுன்றதுக்காக இந்த கோட்டை எப்பவும் போட்டுக்கோ. பெஸ்ட் ஆஃப் லக். சக்சஸ். மார்ச். தூக்க கூட முடியலடாப்பா. நாம கொடுத்த பணமும் திரும்பி வந்துடுச்சு, அவன் கொண்டாந்த தங்கமும் வந்துடுச்சு. பரவாயில்ல மகன், நம்மளை விட திறமையா வேலை செய்யற நீ. மகன், ஏன் ஒப்பா நீ வைக்கிற போஸ்ட்ல உட்கார்ந்துருக்கு? பாண்டித்தர, ஐ எம் வெரி சாரி. இதுவரைக்கும் நான் கொலை செஞ்சதில்லை. இன்னைக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் உண்டாயிடுச்சு. ஆமா, ரயிலையும் கிளப்லையும் கொள்ளையடிச்சு பணம் அதெல்லாம் எங்க வச்சிருக்கிற? இப்போ பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்கேன். என்ன சின்ன பையனா இருக்குது. திருப்பி நீங்க இருக்கிற என்ன ஆயிடாச்சு? உங்ககிட்ட இருந்து தட்டிட்டு போயிடுவானே. எல்லாம் நம்ம கிட்ட கூட அனுப்பிடு. பத்திரமா வச்சிருக்கேன். உன் சொத்து வேற, என் சொத்து வேறையா? நீ வேற என்ன வேறையா? படுத்துக்கூடாத. சரி சரி, சொன்ன சிரிக்கணும். சரி சரி, ஸ்மைல் ஸ்மைல். ஏயா, கடற்கரையில கொலை செய்யப்பட்டு கிடந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. விடிய காலத்துல கட்டி வரங்கிறதுக்கு கடற்கரைக்கு வந்தோம். அங்க ஒரு பணம் கிடந்ததுங்க. அதை பார்த்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி அனுப்பிச்சோம். சரி, நீங்க போகலாம். தேவைப்படும் போது இங்க வரணும். தெரிஞ்சுதா? இதுதான் பிரேத பரிசோதனை செய்த டாக்டரின் குறிப்பு. கொலை செய்யப்பட்ட நபர் கத்தியால குத்தப்பட்டு தான் செத்திருக்கணும். அதுக்கு முன்னால பலமான கைகலப்பு ஏற்பட்டு அவர் தன் உயிரை காப்பாற்றிக்க போராடி இருக்கிறார். இதுதான் டாக்டர் குறிப்பு. இந்த ட்ரெஸ் தான் கொலை செய்யப்பட்ட நபர் போட்டிருந்தது. எதுக்கும் நான் முதல்ல கொலை நடந்த இடத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். எஸ்.
ஆயிரம் பொருள் இருக்கும். கண்கள் இரண்டில் அருள் இருக்கும். சொல்லும் கருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும். உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும். அது உடன் பிறந்தோரையும் கருவறுக்கும். பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே. புலியின் பார்வையில் வைத்தானே. இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே. இதய போர்வையில் மறைத்தானே. போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே. கைகளை தோளில் போடுகிறான். அதை கருணை என்றவன் கூறுகிறான். கைகளை தோளில் போடுகிறான். அதை கருணை என்றவன் கூறுகிறான். பைகளில் எதையோ தேடுகிறான். கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான். போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே. இறைவன் புத்தியை கொடுத்தானே. அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கிடைத்தானே. மனிதன் பூமியை கிடைத்தானே. போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே. என்ன லாக்கப்ல வைங்க. இவரை தேடி ஜெயிலிருந்து தப்பிச்சுக்கிட்டு போனோம். இவரை பிடிச்சு கொடுத்தவங்களுக்கு நன்றியை தெரிஞ்சு கடமையை செய்ததுக்கு நன்றி என்ன தெரிஞ்ச என்ன பிடிச்சு சொன்னீங்க? ஆமா, நீங்க யாரு? என்ன இன்னும் புரியலையா? இப்போதாவது புரியுதா? சிஐடி ராஜு அடையாளமே தெரியலையே. மிஸ்டர் ராஜு, உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் வரதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. எதுக்கு நான் அடிச்ச பந்து கணத்துல விட்டுருச்சா? அது போட்டோம். எப்படியோ நீங்க போட்டியில வெற்றி பெற்றுட்டீங்களே, அது சரி. உங்களுக்கு கேம்ஸ் ரொம்ப பிடிக்குமா? ஏன் வாழ்க்கை ஒரு கேம் தானே? ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்களே. எனக்கு தலை கூட இன்னும் யாரும் இல்லை.